ஹாய். ஜில்லட் பிராண்ட் வந்து மென்ஸ் க்ரூமிங் மார்க்கெட்டில் மோர் தென் 120 இயர்ஸ் வந்து மார்க்கெட் லீடராக இருந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த ஏர்லி 2000s வந்து மோர் தென் 70% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அக்ராஸ் செவரல் கண்ட்ரீஸ் அவங்க வச்சுருக்காங்க. எப்படி ஒரு பிராண்டால் வந்து இப்படி ஒரு மார்க்கெட் டாமினன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தே ஹாவ் அ வெரி குட் பிராண்ட் மார்க்கெட்டிங். அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கேம் சேஞ்சராக இருந்தது வந்து அவங்களோட ரேசர் அண்ட் பிளேட் ப்ரைஸிங் மாடல். இந்த மாடலில் வந்து அவங்க அந்த இனிஷியல் ரேசர் ஹேண்டில்ஸை வந்து தே சோல்ட் இட் அட் அ வெரி அஃபோர்டபுள் ஆர் ஈவன் லாஸ்ட்லேயே கூட அவங்க செல் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி வர அந்த பிளேட்ஸில் வந்து தே பொசிஷன் வெரி ப்ரீமியம் அண்ட் அதில் வந்து அவங்க நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா தேவ் ஹேட் ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் கிடச்சிது, ப்ளஸ் ரெக்கரிங் ரெவென்யூ வித் 70% மார்க்கெட் ஷேர் கிடச்சிது. ஒரு ஷார்ட் டேர்ம் ரோவாஸ் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அவங்க ஒரு லாங் டேர்ம் கேமாக பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க கஸ்டமரையும் அக்வயர் பண்ணியிருக்காங்க, அந்த அக்வயர் பண்ண கஸ்டமர்ஸை வச்சு ரெக்கரிங் ரெவென்யூ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதானா? கிடையாது. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு அவங்க டாமினன்ஸ் இருந்தாங்களோ 2010க்கு மேலே தேவ் ஆல்சோ ஸ்டார்டட் டிக்ளைனிங். அதுக்கான ரீசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டில் தென் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.